ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு கிறிஸ்டியாஸ் வியூ. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நான் ஹைனா என்னோடய ஹஸ்பண்ட் 3 பேரும் மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரல என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வீடியோவாக எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் மார்னிங் எழுந்ததும் பெட்ஷீட் எல்லாம் மடிச்சுட்டு அதோட வந்து பிளேஸில் கொண்டு போய் வச்சுக்கலாம். ஹைனாவை கரெக்டாக நோட் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி நான் வந்துட்டு எங்கெல்லாம் போகிறேனோ அங்கெல்லாம் என்னோடவே வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் வந்துட்டு மார்னிங் நான் வந்துட்டு இயரிங்ஸ் வந்துட்டு எங்கடா வச்சேன்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். கவரில் கொஞ்சம் பழைய குப்பை இருந்ததுனால அதை வந்து பாலித்தீன் கவரில் போட்டு முடிச்சு போட்டு கொண்டு போய் வந்துட்டு வெளியில் இருக்க டஸ்ட்பினில் வந்துட்டு போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிச்சன் க்ளீனிங் தான். எப்போவுமே வந்துட்டு நைட்டே நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன். நேற்று வந்து செய்கிறதுக்கு டைம் இல்லாததுனால சரி ஓகே மார்னிங் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பெட்டை வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது ஹைனா பார்த்திங்கன்னா நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா சோஃபா கம் பெட். நைட்டு வந்து பெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், மார்னிங் வந்து சோஃபாவாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய அன்பாக்சிங் வீடியோ வந்துட்டு கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறோம். எங்களோட வீடு எப்பயுமே வந்துட்டு க்ளீனாக தான் இருக்கும். பட் இந்த ஹைனா என்னைக்கு வந்துச்சோ அன்னையிலேருந்து பயங்கரமாக சேட்டை பண்ணிகிட்டே இருக்கனால குப்பை அப்படியே அங்கங்கே வந்துகிட்டே இருக்கு. சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. வெளியில் இருக்க வந்து பால்கனி சைட் ஃபுல்லாகவே நான் வந்துட்டு எப்பயுமே வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். ஹைனாவை அமைதிப்படுத்துறதுக்காக வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹைனாவுக்கு வந்து சாப்பாடு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைனாவோட பிளேட்டை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து ஹைனா வந்து தொல்லை பண்ணாமல் சாப்பிட்டுட்டு குவைட்டாக போய் தூங்கும். அதுக்காகவே வந்து ஃபஸ்ட்டு சாப்பாடு ஹைனாவுக்கு தான் வந்து வச்சிடணும். ஹைனாக்கு சாப்பிட்றதுக்காக கருவாடை வந்துட்டு பவுடர் பண்ணி ஒரு வந்து பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து கருவாடு வந்து முழுசாக போட்டோம் அப்படின்னா கருவாடை மட்டும் சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிடாது. ஹைனா இப்போ நல்லா சாப்பிட்டுட்ருக்கு. சரி ஓகே சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்துட்டு தேவையான அரிசி வந்து ஊற வச்சிட்டேன். நல்லா வந்து அரிசியெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற வந்து வச்சிட்டேன். மார்னிங் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வாழைப்பூ வந்து இருந்தது. சரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கே வாழைப்பூவில் வந்து பிரியாணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், புதினா, பூண்டு, இஞ்சி எல்லாமே வந்து எடுத்து வந்து வச்சாச்சு. வாழைப்பூ க்ளீன் பண்ணும்போது கையில் வந்து கரையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வந்து ஹஸ்பண்ட் கோகோனட் ஆயில் வந்து தடவிக்க சொன்னாங்க. எனக்கு அது வந்து க்ளீன் பண்ண தெரியாது. அவங்க தான் வந்து ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்தாங்க. ட்ரெஸ் மாதிரி இருக்காது எடுத்துருவோம். இந்த கூட்டத்தில் ஒருத்தன் மட்டும் தலையை வச்சுட்டு இருப்பாங்க. இவனை மட்டும் எடுத்து மற்றதெல்லாம் இந்த மாதிரி இருக்காது. தீக்குச்சி வாங்குது இந்த தீக்குச்சி எடுத்து போட்டோம் அவ்வளோதான். அப்புறம் அவங்க வந்துட்டு சொல்லி கொடுத்த மாதிரியே வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவங்களும் வந்து என்னோட உட்காந்து வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து செய்யும்போது சீக்கிரமாக செஞ்சிடலாம் இல்லையா? அதனால் வந்து 2 பேருமே சேர்ந்து வந்து செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.
எங்களோட பக்கத்து வீட்டு பாட்டி வந்துட்டு களி செஞ்சிருந்தாங்களாமா. கொண்ட்டு வந்து குடுத்து, "சாப்பிடுங்க கண்ணு, சுட சுட இருக்குன்னு" சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ட வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களே வந்து குழம்பு வந்து குடுத்துருந்தாங்க. முருங்கக்காய் சாம்பார் குடுத்தாங்க. 2 வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே வந்து டேஸ்ட்டா இருந்துச்சு. ஆ காலையில வந்துட்டு ஹெல்தியான ஃபுட் வந்து சாப்பிட்ட வந்து ஃபீல் எங்களுக்கு கிடைச்சது. உங்கள்ல எத்தன பேருக்கு களி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமேட்டு நெக்ஸ்ட் நான் வந்து பொறுமையா மெதுவா ஆனியன், தக்காளி இதெல்லாமே வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிட்டு, வெங்காயத்தோல், பூண்டு தோல், அந்த வந்து வாழைப்பூவோட தோல்லாம் வந்து இருந்துச்சு இல்லையா? அது வந்து எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து சீக்கிரமா கிளீன் பண்ணா தான் வந்துட்டு ஈஸியா இருக்கும். அப்புறமேட்டு பூண்டு, இஞ்சி எல்லாம் வந்து தட்டுறதுக்கு ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா வந்துட்டு மிக்ஸியில போட்டோம்னா அவ்வளவா வந்து டேஸ்ட் இருக்காது. நம்ம வந்து கல்லுல வந்து அரைச்சு வந்து போட்டா தான் அதனுடைய வந்து ஒரிஜினல் டேஸ்ட் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நான் வந்துட்டு அந்த மாரி செஞ்சுட்டேன். அப்புறமேட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரத்தில நம்மளுடைய வாழைப்பூ பிரியாணி வந்துட்டு ரெடி ஆயிடும். அதுவரையிலும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹைனாவ வந்து புடிச்சு ஃபன் பண்ணிட்டுருந்தோம். அப்புறம் என்னோட வந்து ஹஸ்பண்ட் வந்துட்டு மாதுளை வந்து கட் பண்ணிட்டுருந்தாங்க. சரி அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் வந்து பேசுவோமேன்னு சொல்லிட்டு உட்காந்து வந்து பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, விசில் வர ஆரம்பிச்சுருச்சு. ஃபர்ஸ்ட் டைமா வாழைப்பூ பிரியாணி செஞ்சிருக்கேன். சரி எப்படி வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு ஆர்வத்தோட ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, சாப்பாடு நல்லா வந்து உதிரி உதிரியா வந்திருந்தது. குழஞ்சு போகாம, எதுவும் வந்து தீஞ்சு போகாம நல்லாவே இருந்தது. சாப்பிடும்போது கொஞ்சமா லைட்டா வந்து காரம் மட்டும் அதிகமா வந்து இருந்தது. மத்தபடி உப்பு எல்லாமே வந்து கரெக்ட்டா இருந்தது. சாப்பிடறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாவும் இருந்துச்சு. உங்கள்ல எத்தன பேருக்கு வந்துட்டு வாழைப்பூ பிரியாணி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க வந்து இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்பளுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. Facebook, Instagram அண்ட் YouTube 3லயுமே வந்துட்டு வீடியோஸ் வந்து வந்துட்டே இருக்கும். மறக்காம பாருங்க.